அந்த டாஸ்மாகை மூடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவிகள் வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் உணவு, பேருந்து வசதி, இந்த டாஸ்மாக் எடுக்கிறது, இந்த மூன்றையும் வந்து கலந்து பேசி சரி செய்வதற்கான வேலைகளை செய்ய சொல்லி ஆட்சியரிடம் நாங்கள் வந்து பரிந்துரை செய்திருக்கின்றோம். கட்டாயம் இது நடக்கும். மாணவிகளுடைய நலனில் எப்பொழுதுமே இந்த அரசு அக்கறையுள்ள அரசு. இவர்கள் படிக்க வேண்டும், இவர்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே போக போக இந்த துறை படிக்கின்ற விடுதியில் படிக்கின்ற மாணவிகளுக்கான அவர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்கு, அந்த வசதிகளை இன்னமும் வந்து தீவிரப்படுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வதற்காகத்தான் இந்த ஆய்வு செய்யும். இப்ப உங்க முன்னாடி தான் நான் பேசினேன். வந்தவுடனே உங்க முன்னாடி கேட்டேன். ஏன்னா இதுல வந்து எந்த விதத்திலும் வந்து தயவுதாட்சணியம் இல்லை உணவு விஷயத்துல. ஏன்னா குழந்தைகள் வந்து உணவு சாப்பிட்றது, அவங்க பிள்ளைய நல்லா சாப்பிட்டாதான் நல்லா படிக்க முடியும். இல்லைன்னா வந்து அவங்க வந்து சோர்வு அடைஞ்சிருவாங்க, அவங்க வந்து கவனம் சிதறும், ஒரு மாதிரியான வந்து மயக்க நிலையில் ஆயிடுவாங்க. அப்ப இதுல வந்து எந்த விதத்திலும் வந்து தயவுதாட்சணியம் இல்லை. இந்த உணவு முறையில வந்து நாங்க வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதனால நாங்க ஆட்சியர் அவரோட கலந்து பேசி அதற்கான அவங்க துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்க வந்து பரிந்துரை செஞ்சோம். புகாரை அடுத்து அதிகாரி ஒருவர் பேர் குறிப்பிடாம மாணவிகிட்ட பேசியிருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல இப்படிதான் இருக்கும், பூச்சி எப்படி உங்களுக்கு வேகமா கையில கிடைச்சது, இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க இல்ல, அதுதான் எல்லாமே நடவடிக்கை உட்பட்டதுதான். இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிறது போல நாங்க இந்த துறையை வந்து கடந்த காலங்களில் எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாது. இப்பெல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஆட்சியர் வந்து ஒரு இன்னும் கூடுதலா வந்து கடந்த காலங்களை விட ஒரு யங்கஸ்டா வந்து அவர் இதுல வந்து கூடுதலா கவனம் செலுத்துற ஒரு அதிகாரி தான். யாரும் வந்து இதுல வந்து எனக்கண்ணன் இருக்கிற அதிகாரி இல்ல, எனக்கண்ணன் இருக்கிற அமைச்சரும் இல்ல, எனக்கண்ணன் இருக்கிற முதல்வரும் இல்ல. அப்ப இந்த துறை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கறத தாண்டி இன்னும் கூடுதலா அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்யக்கூடிய ஒரு துறையாக நாங்க மாத்துறோம். அதனால நீங்க சொன்னது போல வந்து இதெல்லாம் யாரோ ஒரு அதிகாரி பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அப்படி அந்த மாதிரியான புகார்கள் இனி வராது. கட்டாயம் இதுக்கான நடவடிக்கைகளை நாங்க வந்து மேற்கொள்வோம். அந்த ஹாஸ்டல்ல கிச்சன் செட்டப் இருக்குங்க சார். ஆனா அந்த ஹாஸ்டல்ல கிச்சன்ல வந்து சமைக்கிறது இல்ல, சென்ட்ரலைஸ்டா ஏதோ ஒரு இடத்துல வச்சு சமைக்கிறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு மாணவிகள் சொல்றாங்க. அந்த ஹாஸ்டல்ல சமைச்சு கொடுத்தோம்னா இன்னும் சூடாவே நல்லாவே கிடைக்கும். இல்ல, இப்பவும் சூடாதான் இருக்குது, அது பிரச்சனை இல்ல. ஏற்கனவே வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து நம்ம வந்து செய்யறது மூலமா விரைந்து வந்து எல்லா இடங்களையும் வந்து ஒரே மாதிரி உணவு ஒரே மாதிரியா கொடுப்பதற்கான முயற்சி தான் அதுதான் நடக்குது. அது தனிப்பட்ட முறையில எல்லா ஹாஸ்டலுக்குமான இது பண்ணும்போது அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற தரம் என்ன, அது வந்து அவங்க என்ன மாதிரியான செயல்படுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை வந்து நம்ம வந்து தரம் உயர்த்துவதற்கான, நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா தரம் உயர்த்துவதற்கான இந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சனை வந்து இன்னும் தரம் உயர்த்துவதற்கு, அதை வந்து கண்காணிப்பதற்கான வேலைகளை செய்வோம். நீங்க அந்தந்த ஹாஸ்டல்ல கொடுத்து அதுக்கான இது தரத்தை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு பதில் நம்ம இதோ ஒரே மாதிரி எல்லாருக்குமான உணவு நம்ம கொடுக்கறது. அதே மாதிரி அமைச்சர் வருகையின் போது மட்டுமே வந்து இந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்து நடந்துருது, சிறப்பா இருக்கிற மாதிரி காட்டப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில தான் நேற்று அமைச்சர் சம்பத் கூட அரசு மருத்துவமனை ஆய்வு செஞ்சிருந்தாரு. அது மாதிரி வந்து சர்ப்ரைஸ் ஆய்வுகளுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? சர்ப்ரைஸ் விசிட்டுகளுக்கான வாய்ப்புகள் அதாவது சர்ப்ரைஸ் விசிட் வந்து பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் மாணவிகளுடைய எண்கள்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அவர்கள் இந்த புகார் தொடருது, இது அப்படியே கண்டினியூ பண்ணுது அப்படின்னா எங்களுக்கு புகார் கொடுக்க சொல்லியிருக்கோம். இது நாங்கள் சர்ப்ரைஸாக வரணும், அவங்க வந்து எங்கள்கிட்ட பேசணும். 2 நாளைக்கு முன்பு அந்த குழந்தைகள்கிட்ட அந்த மாணவிகள்கிட்ட நான் வீடியோ காலில் பேசி இது எல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணுறத, நீங்கள் வந்து இது ஏதோ திட்டமிட்டு இல்லை, துறை சார்ந்து மாவட்ட ஆட்சியரோ இல்லது இங்கே இருக்கிற அதிகாரிகளோ யாரும் வந்து இந்த பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை. அந்த நிலைமை இனிமேல் வராது. அவர்களுக்கு கூடுதலாக என்னென்ன செய்யணுமோ அப்படிங்கிறதுல தான் நாங்கள் வந்து கவனம் செலுத்துறோம். அதனால சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நாங்களே அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம், எண்கள் வாங்கியிருக்கிறோம், ஆட்சியரும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதனால வந்து இது தொடராது, கட்டாயம் தொடராது. இந்த நடவடிக்கை வந்து நீங்க வந்து அடுத்தடுத்து நீங்க பார்க்கும்போது ரொம்ப தீவிரமா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து செய்தியை போடுற அளவுக்கு நாங்க வந்து கொண்டு வருவோம். இதான் முதல் விசிட்டா இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமா செய்தியாளர்களும் இது மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனடியா என்னுடைய எண் இருக்கு, ஆட்சியர் எண் இருக்கு, நீங்க உடனடியா ஒரு குறுஞ்செய்தி போட்டீங்கன்னா கட்டாயம். ஏன்னா மாணவர்கள் மாணவி நலன்ல உங்களுக்கும் எங்களுக்குமான அந்த நலன் வந்து எப்போதுமே பொதுவானது.
அதனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்களும் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் சர்ப்ரைஸாக வரணும்ல, நீங்களே சர்ப்ரைஸாக எங்களுக்கு சொல்லுங்கள். கட்டாயம் நம்ம வந்து அதை சரி, வந்து குறிப்பிட்ட மாதிரி கடந்த காலங்கள் இல்லாதது போன்று வரக்கூடிய ஆண்டுகள்ல உங்களுடைய அதிகாரம் வந்து இந்த குறிப்பிட்ட சமூக மக்களுடைய முன்னேற்றத்துக்கு இருக்குமா சார்? ஏன்னா அது இதுக்காக மட்டும் ஆய்வு பண்றது, அந்த பிரச்சனைகளுக்கு வந்து பேசப்படுவதா இருக்குமா சார்? எல்லாமே நீங்கள் போக போக நான் வந்து அதாவது சொல் வேறு செயல் வேறு அல்ல, சொல்லுக்கு முன் செயல் அப்படிங்கிறத எங்களுடைய பிரகடனம். அது இனிமேல் போக போக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதை சொல்லிட்டு போகிறதில்ல, ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டு போகிறதில்ல, உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதில்ல. எல்லாமே வந்து செயல் வடிவத்தில் அதை கொண்டு வரும் பொழுது நீங்களே வந்து அதை வந்து கட்டாயம் வந்து பாராட்டுவீங்க. நீங்கள் வந்து இதில் ரொம்ப முக்கியமாக ஊடகவியலாளர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய வேண்டுகோள் அப்படிங்கிறது, இம்மாதிரியான ஏதாவது இருக்குது அப்படின்னா எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க. கட்டாயம் நாங்கள் வந்து அதை ஒரு பரபரப்புக்கான ஒரு செய்தியாக மாற்றாமல் மாணவிகளுடைய நலன் கருதி அதை வந்து நீங்க வந்து செய்யுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு. டாஸ்மாக் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க. இதே மாதிரி ராஷ்டிரம் 3 ராஷ்டிரம் அந்த பக்கம் இருக்கு, சமூக நீதி விடுதி இருக்கு. அது பக்கத்துல இப்ப 11 திறந்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல அது கொடுத்துருக்குறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இது மாதிரியான அதாவது பள்ளி கல்லூரிகள் வளாகங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 717 டாஸ்மாக மூடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் வந்து இதில் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது முதல்வருடைய உத்தரவு தான் இது. அதனால வந்து இது கோரிக்கையை தாண்டி இதை உடனடியாக நான் வந்து ஆட்சியர் இருக்கிறதுனால இது உடனடியாக இன்றைக்கே வந்து நம்ம வந்து அதுக்கான வேலையில செய்ய சொல்லுவோம். அதனால அதான் பாரு எதுவுமே நீங்க வந்து பள்ளி கல்லூரி வளாகத்தில் இருக்காது அப்படிங்கறதுல நாங்க உத்தரவாதம் கோயில்களுக்கு பக்கத்துல இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கட்டும், ஸ்கூல் பக்கத்துல அந்த 11 to 11 இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு சார். அந்த விதிமுறை தாண்டி இதுக்கும் அந்த விதிமுறை அமல்படுத்தி அதையும் மூடணும் தான் கட்டாயம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அது கட்டாயம். ஏன்னா இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயம் அதை மூடுவதற்கு ஆட்சியர்கிட்ட சொல்லி நம்ம அதை உத்தரவு போட சொல்லுவோம். சரிங்களா? இது நீங்க இதை நீங்க பொலிட்டிக்கல் கேட்டீங்கன்னா இது போயிடும், அது வந்து நிற்கும். மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளை மேம்படுத்த வேற ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இல்ல, அது இப்போ ஏற்கனவே தாட்கோ அதிகாரியோட ஒரு முறை கலந்து பேசி இப்பதான் ரிவ்யூ மீட்டிங் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த துறை சார்ந்து ரிவ்யூ மீட்டிங் ஒன்னா நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல வந்து கூடுதலா ஃபண்டு ஒதுக்குறது, ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொண்டு வர்றது, இந்த மாணவ மாணவிகளுக்கான ஹாஸ்டல்ஸை எல்லாவற்றையும் வந்து மேம்படுத்துவதற்கு நாங்கள் வந்து வேலையில் தொடங்கியிருக்கிறோம். கட்டாயம் வந்து ஒரு 6 இந்த பட்ஜெட் சட்டமன்றத்தில் நாங்கள் பட்ஜெட் கொண்டு வருவதற்கு முன்பாகவே இந்த வேலையை தொடங்கிட்டோம். பட்ஜெட்டுக்கு பிறகு வந்து நம்ம கூடுதலாக வந்து நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தோம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.